யானையும் சிறிய எறும்பும். ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் ஒரு குட்டி குறும்பு யானை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பலமானது. ஆனால் மற்ற உயிர்களை கிண்டல் செய்வது அதற்கு மிகவும் பிடிக்கும். மிகவும் சேட்டை செய்யும். ஒரு நாள் குட்டி யானை காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு பெரிய எறும்பு புற்றை பார்த்தது. அந்த புற்றில் நூற்றுக்கணக்கான சிறிய எறும்புகள் வசித்து வந்தன. அவை மிகவும் உழைப்பாளிகள். குட்டி யானை சிரித்துக்கொண்டு அது தனது பெரிய காலால் புற்றை தள்ள ஆரம்பித்தது. எறும்புகள் எல்லாம் பயந்து, யானை அண்ணா, தயவு செய்து எங்கள் வீட்டை இடிக்காதீர்கள் என்று கெஞ்சின. ஆனால் குறும்பு யானை யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. தும்பிக்கையால் எறும்பு புற்றை இடித்து தள்ளியது. எறும்புகள் மிகவும் சோகமாகின. ஐயோ, நம் வீடு சில எறும்புகள் கோபமும் அடைந்தன. அந்த யானை எங்கே? எங்கே அந்த யானை? அடுத்த நாள் பகலில் வெயில் அதிகமாக இருந்ததால் யானை ஒரு பெரிய மர நிழலில் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு தைரியமான சிறிய எறும்பு மெதுவாக யானையின் காதுக்குள் சென்றது. அது உள்ளே சென்று கடிக்கவும் குடைக்கவும் ஆரம்பித்தது. ஆஹா, என்ன இது என்று யானை வலியால் அலறியது. அது தலையை ஆட்டியது. தரையில் புரண்டது. இங்கும் அங்கும் ஓடியது. ஆனால் வலி குறையவில்லை. அப்போதுதான் யானைக்கு தனது தவறு புரிந்தது. சிறிய உயிர்களையும் துன்பப்படுத்தக் கூடாது. அவைகளுக்கும் வீடும் உணர்வுகளும் இருக்கின்றன என்று மனதில் நினைத்தது. யானை எறும்புகளிடம் மன்னிப்பு கேட்டது. எறும்புகளும் யானையை மன்னித்தன. அதன் பிறகு குட்டி யானை யாரையும் தொந்தரவு செய்யாமல் நல்லவனாக வாழ்ந்தது. கதை சொல்லும் நல்வழி: சிறியவர்கள் என்று யாரையும் இகழக்கூடாது.